மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். நாங்க கணக்கிட்டு சமன்பாட்டில் கடந்த வகுப்பு சில கணக்கிட்டு சமன்பாட்டு பதிவுகள் பார்த்தினாங்க. ஒன்று மூலதனமாக கொண்டு வந்தா என்ன மாதிரி பதிவு, அடுத்தது கொள்வனவுக்கு என்ன பதிவு, விற்பனைக்கு என்ன பதிவு, அதாவது காசு விற்பனை கடன் விற்பனைகளுக்கு என்ன பதிவு என்று பதிவுகள் எல்லாம் பார்த்தினாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்கள், இன்னும் அது சம்பந்தப்பட்ட கணக்கீடு சமன்பாட்டில் ஏற்படுகின்ற பதிவுகள் அதில் எப்படி பதிகிறது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஸோ கணக்கீட்டு சமன்பாடு பிள்ளைகள் உங்களுக்கு ஃபைனல் வரையும் வார ஒரு கேள்வி 30 மார்க்ஸுக்கெல்லாம் வரும் ஃபைனலில். மற்றது இப்போ கடந்த காலங்களில் கணக்கீட்டு சமன்பாடுகள் கொஞ்சம் சுகமாக தான் இலகுவானதாக தான் இருக்குது. 2024ஆம் ஆண்டு வந்த கணக்கீட்டு சமன்பாடு வெற்றும் சேர்ந்து இருக்குது. ஸோ முதல் நார்மலாக இந்த பதிவுகள் பார்த்துட்டு பிறகு வெற்ற தனியொரு ஆப்ஷனாக பார்த்தோம்னா உங்களுக்கு அது விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு கணக்கீட்டு சமன்பாட்டின் மிச்ச பதிவுகளை பார்க்க போகிறோம். செலவுகள், வருமானங்கள், அது சம்பந்தப்பட்ட பதிவுகள் என்னென்ன எப்படின்றதை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் போட்ட பாருங்க பிள்ளையார். ஓகே ரைட். அடுத்த கொடுக்கல் வாங்கல்கள் பார்த்தீங்களா பிள்ளைகள், நாங்கள் வருமான கேட்டகரிகளை பற்றி பார்ப்போம். சரியானோ? அதாவது வருமான கேட்டகரி. ரைட், வருமான கேட்டகரி. இப்போ இந்த வருமான கேட்டகரின்னு நான் என்னத்தை சொல்ல வரேன்டா பிள்ளைகள், முதலாவது இதில் ஒரு விஷயம் இருக்குது. வருமானத்தில் ஒன்று முதன்மையான வருமானம். இதுக்கு இன்னும் விளக்கங்கள் நீங்கள் பிறகு படிப்பீங்க. ஒன்று முதன்மை வருமானம், மற்றது ஏனைய வருமானம். சரியானோ? இதில் ஆகலும் விளக்கங்கள் SLFRS 15 அதில் புரிம்பா இருக்குது. அது நாங்கள் LKS நியமங்கள் படிக்க அதை பார்த்து கொள்ளலாம். இந்த வகையில் வருமானங்கள் என்று பார்த்தா பிள்ளைகள் ரெண்டு வகையான வருமானம் இருக்குது. முதன்மை வருமானம், ஏனைய வருமானம். இப்போ ஒரு நிறுவனம் என்று பார்த்தீங்களென்றால் அது இந்த முதன்மை வருமானம் எப்போவும் என்னவாக இருக்குமெண்டா விற்பனை தான் அது இந்த முதன்மை வருமானமாக இருக்கும். அது பொருட்கள் சேவைகள்கிட்ட விற்பனையாக இருக்கலாம், அல்லது சேவை வளங்கள் அல்லது சேவை சம்பந்தப்பட்ட வருமானமாக இருக்கலாம். அப்போ வருமானம் என்றால் எப்போவுமே ரெண்டு வருமானம், முதன்மை ஏனைய வருமானம் என்று இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஏனைய வருமான கேட்டகரியில் இதில் ஏனைய வருமானத்தில் கணக்கீட்டு சமன்பாட்டின் பதிவுகளில் பார்க்க போகிறோம். ஏனைய வருமானத்தில் கணக்கீட்டு சமன்பாட்டில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன மூன்று விதமாக பார்க்க போகிறோம் என்றால், வருமானங்கள் எல்லாம் காசாக பெறல், அது ஒரு வகையான கொடுக்கல் வாங்கல். ரெண்டாவது வருமதியாக இருத்தல். ரெண்டாவது என்ன? வருமதியாக இருத்தல். இப்ப வருமதியாக இருத்தல் என்றால் நான் உங்களுக்கு முதலே சொன்னான், அந்த வருமானத்துக்கு காசு பெறப்படாத நிலையை குறிக்கும். மூன்றாவது என்னென்றால் முற்பணமாக பெற்றிருத்தல். மூன்றாவது கேட்டகரி என்ன? முற்பணமாக பெற்றிருத்தல். அப்ப பாருங்க, வருமான கேட்டகரியை மூன்று வகையில சொல்ல போறோம். ஒன்று காசாக முழுத்தையும் பெற்றிருக்கிறது, அல்லது பெறாமல் வருமதியாக இருக்கிறது, மற்றது முற்பணமாக பெற்றிருக்கிறது. அப்ப இதுகளுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் கொடுக்கல் வாங்கலுக்குரிய பதிவுகளை பார்க்கணும். ஏன்னா வருமானம் என்றைக்கு இப்படி மூன்று விதமான நிலைமைகள், மூன்று கேட்டகரி என்று பார்க்க மூன்று விதமான நிலைமைகள் அதுக்குள்ள உள்ளடங்க போகுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இஞ்சால நான் கொடுக்கல் வாங்கல்களை எழுதி போட்டு அதுக்குரிய பதிவுகளை பார்ப்போம். ஓகே, முதலாவது இதில் பார்க்க போகிற அடுத்த கொடுக்கல் வாங்கல். அப்போ நேற்று போன வகுப்பு கடைசி 6 கொடுக்கல் வாங்கல்கள் படித்திருப்போம். இப்போ 7வது கொடுக்கல் வாங்கலாக பார்த்தோம் என்றால் தரகு என்ற ஒரு வருமானத்தை எடுப்போம். என்ன? தரகு வருமானம் 2000 பெறல். ரைட், என்ன கொடுக்கல் வாங்கல் சொல்லிக்கன்? தரகு வருமானம் 2000 பெறல். இந்த தரகு வருமானம் 2000 பெறல் என்றால் ஒன்று வருமானம். அப்ப அது உரிமையை கூட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 2000 நாங்க என்னவா வேண்டி இருக்கிறோம்? காசாக வேண்டி இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க காசு கூட போகுது 2000.
வருமானம் கூட போகுது 2000. அப்ப இந்த காசு 2000 கூட போகுதுன்றால் அது சொத்துக்கள்ல தான் வரப்போகுது 2000. அப்ப சொத்துக்கள்ல பிளஸ் 10000. அது என்னவாக இருக்குது? காசு. 2000 தரகு வருமானம் அதிகரிக்குதல்லோ, அப்ப வருமானம் என்னத்தை கூட்டும்? உரிமையை கூட்டும். அப்ப உரிமையில பிளஸ் 10000. பிரேக்கெட்டுக்கு என்ன போட போறோம்? தரகு வருமானம். பிரேக்கெட்டுக்கு என்னன்னு போட போறோம்? தரகு வருமானம். அப்ப ஒரு தரகு வருமானம் 2000 பெறல் அல்லது பெற்றிருந்தால் என்ன ரெட்டப்பதிவு? காசு கூடும். அப்ப சொத்துக்கள்ல பிளஸ் 10000 காசு, உரிமையில பிளஸ் 10000 என்ன? தரகு வருமானம். அப்ப இந்த வருமான கேட்டகரியில காசாக பெறலுக்கு பார்த்துட்டோம். அடுத்த கேட்டகரி என்ன? வருமதியாக இருத்தல். என்ன பிள்ளைகள்? வருமதியாக இருத்தல். ஸோ வருமதியாக இருத்தலை பார்க்க போறோம். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மாத்திரன் எப்படி என்றால் 2000 தரகு வருமானம் 2000 இன்னமும் பெறப்படவில்லை. அப்ப இன்னமும் பெறப்படவில்லைன்னா நாங்கள் அந்த தரகு வேலை செஞ்சிட்டோம், சரி, ஆனா அதுக்குரிய காசு எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அப்ப தரகு வருமானம் 2000 பெறப்படவில்லை. பெறப்படவில்லை அல்லது வருமதியாக உள்ளது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வாங்க. அப்ப பெறப்படவில்லை அல்லது வருமதி என்றா உண்டு தானே. அப்ப வருமதி தரகு வருமானம் 2000. அப்ப இந்த வருமதி தரகு வருமானம் 2000 என்றதுல பிள்ளைகள் என்னதான் காசு கிடைக்காட்டிலும் அது அந்த காலத்துக்குரிய வருமானம் தான். அப்ப வருமானம் என்றாலே உரிமைகள் என்ன செய்யும்? அதிகரிக்கும் 2000. அப்ப உரிமையில பிளஸ் 10000 பிரேக்கெட்டுக்கு தரகு வருமானம் என்று போட்டாலே காணும். சரி, இப்ப இந்த 2000 காசா வேண்டிட்டோமோ? காசா வேண்டியில்லை. என்னவா இருக்குது? வருமதியாக இருக்குது. அப்ப சொத்துக்கள்ல ஏன் வருமதி வருமானம் எங்க? அதுவும் ஒரு சொத்து தான். அப்ப சொத்துக்கள்ல என்ன பிள்ளைகள்? பிளஸ் 10000. அது எப்படி போடணும்? வருமதி தரகு. என்னென்ன போடணும் பிள்ளைகள்? வருமதி தரகு வருமானம் என்று போட்டுக்கொள்வோம். அப்ப இதுதான் பிள்ளைகள் என்ன? தரகு வருமானம் 2000 பெறப்படவில்லை அல்லது வருமதி தரகு வருமானம் என்றதுக்கான என்ன கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு. அப்ப என்ன? ஒரு தரகு வருமானம் 2000 வருமதியாக இருந்துச்சுண்டா அதுக்குரிய காசு பெற இல்லை. அப்ப வருமதி தரகு வருமானம் கூடும். அப்ப சொத்துக்கள்ல பிளஸ் 2000 பிரேக்கெட்டுக்கு என்ன? வருமதி தரகு வருமானம். காசா பெறாட்டிலும் அது அந்த கால பகுதிக்குரிய வருமானம், பிற்காலத்திலேயாவது அது காசா கிடைக்கும். அப்ப அதால உரிமை கூடும். பிளஸ் 10000 பிரேக்கெட்டுக்கு என்ன? தரகு வருமானம். அங்க தரகு வருமானம் என்று மட்டும் போட்டு விட்டா சரி. சரி பிள்ளையார். அப்ப அடுத்தது மூன்றாவது என்ன விஷயம் என்று பார்ப்போம். 8வது கொடுக்கல் வாங்கல் பார்த்துட்டோம். அடுத்தது இனி 9வது கொடுக்கல் வாங்கல் கேட்டகரி என்னன்னு பார்ப்போம். அப்ப 9வது கேட்டகரி நான் என்ன சொன்னான்? 9வது கேட்டகரி என்ன சொன்னான்? முற்பணமாக வருமானத்தை பெறுறது. 9வது கேட்டகரி என்ன? முற்பணமாக வருமானத்தை பெறுறது. இந்த முற்பணமாக வருமானத்தை பெறுறது என்னென்றால் பிற்காலத்துக்குரிய, அடுத்த காலத்துக்குரிய. இது 2 விஷயம் இருக்கு பிள்ளையார். என்னண்டா வருமதி என்றா காலம் முடிவடைஞ்சிட்டுது. பாஸ்ட் டென்ஸுக்குள்ள செய்த உழைப்புகளுக்கு காசு கிடைக்காட்டில் வருமதி. ஃபியூச்சர் டென்ஸில் நடக்க போறதுக்கு இப்பவே காசை பெற்றா முற்பணம். அப்ப எதிர்காலத்துல நீங்க கொடுக்க போற உழைப்புக்கு சரிதானோ அதுக்குரிய வருமானமே, அதுக்குரிய காசை நீங்க முதலே பெற்றீங்களா அது முற்பண தரகு வருமானம். அப்ப அந்த காசு வேண்டினபடியால நீங்கள் அந்த அந்த காலப்பகுதி வரைக்கும் அந்த காசுக்குரிய வேர்க்கை நீங்க அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். அப்ப அதால அது ஒரு பொறுப்பு. அப்ப அடுத்த கொடுக்கல் வாங்கல் 9வது கொடுக்கல் வாங்கலை பார்த்தோம் என்றால் முற்பண வாடகை வருமானம். $4000. சரியோ? ரைட். இப்ப என்னண்டா பிள்ளைகள், இந்த முற்பண வாடகை வருமானம் இப்படி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு காலப்போது தந்துருப்பாங்க. இப்போ மார்ச் மாத கொடுக்கல் வாங்கல் கண்டு தந்துட்டு அதில் சொல்லுவாங்க ஏப்ரல் மாதத்துக்குரிய வாடகை வருமானம் 4000 பெறப்பட்டது. அப்போ ஏப்ரல் மாதத்துக்குரிய வாடகை வருமானம் 4000 பெறப்பட்டதுண்டா என்ன? முற்பணம். ஏன் இப்போ நாங்கள் மார்ச்சில் நிற்கிறோம், ஏப்ரல்ன்றது அடுத்த மாதம். அப்போ அடுத்த மாதத்துக்குரிய முதலே வேண்டிட்டோம், அப்போ முற்பணம்.
அப்ப முற்பண வாடகை வருமானம் எவ்வளவு 4000. அப்ப இந்த முற்பண வாடகை வருமானமா வேண்டினோம் என்றால் அந்த முற்பண வாடகை என்னவா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்? காசா கிடைச்சிருக்கும். எங்களுக்கு அது என்னவா கிடைச்சிருக்கும்? காசா கிடைச்சிருக்கும். அப்ப காசா கிடைக்கிறபடியால சொத்துக்கள்ல பிளஸ் 2000. ஏன்? அது காசா தான் வந்திருக்கும். அப்ப காசு. ஆனா அந்த முற்பண வாடகை எங்களுக்கு உரிமைக்கு கொண்டே போடலாமோ? இல்லை. வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்துக்குரிய காலப்பகுதி என்னும் முடிவடைய இல்லை. அப்ப அது என்னவா எங்களுக்கு பொறுப்புகளா இருக்கு. அப்ப பொறுப்புகள்ல பிளஸ் 10000 பிரேக்கெட்டுக்கு என்ன போடணும்? முற்பண வாடகை. பிரேக்கெட்டுக்கு என்ன போடணும்? முற்பண வாடகை வருமானம் என்று போட்டு கொள்ளணும். அப்ப முற்பண வாடகை வருமானம் என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு ஒரு பொறுப்பு. சரிதானே? அப்ப அதால அதை நாங்க இப்படித்தான் பதிஞ்சோம். இந்த முற்பண வாடகை வருமானம்ன்றது எப்படியும் என்னவா தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கும்? காசா கிடைச்சிருக்கும். வந்து அடுத்த கால பகுதிக்குரிய வருமானம் எங்களுக்கு காசா கிடைச்சதுன்னா அதை நாங்க அப்படித்தான் போட்டுக்கொள்றது. அப்ப பிள்ளைகள் இப்ப நாங்க வருமானத்தின் 3 நிலைமைகள் பார்த்துட்டோமே. காசாக பெறுறது, வறுமையாக இருக்கிறது, முற்பணமாக பெற்றது. ஸோ இதுக்குரிய கணக்கிட்டு சமன்பாட்டு பதிவும் பார்த்தாச்சு. அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போறோம்னா செலவுகள். அப்ப செலவுகள்லையும் 3 விதமான சிச்சுவேஷன். ஒன்று காசா செலுத்துறது, ஒன்று செலுத்தாம இருக்கிறது, ஒன்று முற்பணமா செலுத்துறது. சரிதானோ? அப்ப வருமானம் காசா பெற்றாலும் செலவினம் காசா செலுத்தினாலும் பிரச்சனை இல்லை. வருமானம் காசா பெறாட்டில் சொத்து, செலவினம் காசா செலுத்தாட்டி பொறுப்பு மாறி வரப்போகுது. வருமானம் முற்பணமா பெற்றா பொறுப்பு, செலவினம் முற்பணமா செலுத்தினா சொத்து. ஸோ இதுதான் இதுக்கு இடையிலான ஒரு வித்தியாசம். ஸோ பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்வோம்? செலவுகளுக்குரிய பதிவு எப்படின்னு பார்ப்போம். ரைட் தானே பிள்ளைகள்? கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப நான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னான்? செலவுகளையும் 3 சிச்சுவேஷன்ல பார்க்க போறோம். ஓகே. ஒன்று காசு, 2 என்ன முற்பணமா கொடுத்தா, 3 செலுத்தாம இருக்கிறதுக்கு தான் பேர் என்ன பிள்ளைய? அட்டுரு. என்ன பேர்? அட்டுரு. ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் பார்க்க போறோம். அட்டுரு அல்லது சென்மதி என்றாலும் செலுத்தாம இருக்குது என்ற அர்த்தம். அட்டுரு அல்லது சென்மதி என்றாலும் என்னதான்? செலுத்தாம இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 கேட்டகரியிலே நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப பார்க்க போறோம். ரைட். அப்ப நான் 9 கொடுக்கல் வாங்கல் சொல்லிட்டேன் முதல். இப்ப 10வது கொடுக்கல் வாங்கல். சரியானோ? செலவு ஒன்றை பார்ப்போம். மின்சாரம் 2000 செலுத்தப்பட்டது. ரைட். என்ன பிள்ளைகள்? மின்சாரம் 2000 செலுத்தப்பட்டது. அப்ப செலுத்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? காசா கொடுத்திருக்கிறோம் அர்த்தம். அப்ப மின்சாரம் 2000க்கு என்ன செய்யறோம்? நாங்கள் காசு கொடுத்திருக்கிறோம். அப்ப காசு மின்சாரத்துக்கு கொடுத்திருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், முதலாவது சொத்தில காசு என்ற சொத்து குறைய போகுது. அப்ப சொத்தில -2000 பிரேக்கெட்டுக்கு என்னவாக இருக்கும்? காசு. இப்ப நாங்கள் செலவுகள் செய்ய செய்ய அந்த நிறுவனத்தின் உரிமை குறையும் பிள்ளைகள். என்ன? அந்த நிறுவனத்தின் என்ன குறையும்? உரிமை குறையும். அப்ப உரிமையில -10000. இந்த உரிமையை குறைக்கிற இந்த -10000 என்னவாக இருக்கிறார்? மின்சாரமாக இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? மின்சாரமாக இருக்கிறார். அப்ப உரிமையில -10000 பிரேக்கெட்டுக்கு என்னென்ன போட போறோம்? மின்சாரம். அப்போ இப்ப இதே மாதிரி என்ன செலவுகளுக்கு காசு கொடுத்தாலும் இப்படித்தான் வரப்போகுது. இப்போ வாடகையோ, விளம்பரமோ, மின்சாரமோ, சம்பளமோ, என்னத்துக்கு காசு கொடுத்தாலும் அது பதிவு இப்படித்தான் வரப்போகுது. என்ன? சொத்துக்கள்ல -10000 காசு, உரிமையில -10000 என்னண்டு அந்த குறித்த செலவுண்டு அந்த மின்சாரம். சரிதான பிள்ளைகள்? ரைட். ஓகே, சரி. இப்ப அடுத்தது செலவை முற்பணமா செலுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ரைட். செலவுகளை என்னென்னு செலுத்த போறோம்? முற்பணமாக செலுத்த போறோம். அப்போ 11வது கொடுக்கல் வாங்கல். முற்பணமாக செலுத்திய
விளம்பரம் 3000. சரி, அப்ப என்ன பிள்ளைகள் முற்பணமாக செலுத்திய விளம்பரம். அப்ப முற்பண செலவுகளாக நாங்க என்ன செய்யத்தான் போறோம், செலவுகளுக்கு செலுத்தி இருப்போம். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே வேற முதலாதால் காசு போயிருக்கும். அப்ப சொத்துக்கள்ல -3000 பிரேக்கெட்டுக்கு என்னென்னு போடணும், காசு. ஏன் நாங்கள் அந்த முற்பணத்தை என்னவா தான் கொடுத்திருப்போம், காசா தான் கொடுப்போம். அப்ப அதால என்ன சொத்துக்கள்ல -3000 என்ன, காசு. அப்ப முற்பணமா ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கள் என்றால், முற்பணமா ஒரு செலவை செலுத்தினீங்கள் என்றால் அது எங்களுக்கு என்ன, ஒரு சொத்து. நான் உங்களுக்கு முதல்ல இந்த முற்பண செலவுகளை பற்றி விளங்கப்படுத்திட்டேன். அப்ப திரும்பவும் அது எங்க தான் கூட போகுது, சொத்துக்கள்ல +3000. அப்ப நீங்க பிரேக்கெட்டுக்கு என்னென்னு போட்டுக்கொள்வீர்கள், முற்பண விளம்பரம். என்னென்ன போட்டுக்கொள்வீர்கள், முற்பண விளம்பரம் என்று போட்டுக்கொள்ளும். அப்புறம் முற்பணமாக செலுத்தினால் சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறையும். அப்ப சொத்துல கூடுதல் என்னன்னு பார்த்தால் முற்பண செலவு, சொத்துல குறைகிறது என்னன்னு பார்த்தால் காசு. சரிதானே, ரைட். அடுத்தது 12வது கொடுக்கல் வாங்கல். சென்மதி சம்பளம் 1000. என்ன பிள்ளைகள், சென்மதி சம்பளம் 1000. சென்மதி சம்பளம் சம்பளம் செலுத்தாம இருக்குது, எவ்வளவு, 1000. ஆனா அது செலவு தானே, அந்த காலப்பகுதிக்குரிய இது முடிஞ்சபடியா தானே நாங்கள் அது சென்மதியாக இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப நீங்கள் கரண்ட் பில்லோ கரண்ட் காசோ வராம நீங்க சொல்லுவீங்களோ கரண்ட் காசு கொடுக்கணும் கரண்ட் காசு கொடுக்கணும்னு, இல்லை, அந்த காலம் முடிவடைஞ்சா தானே நாங்கள் அதை பற்றி கதைப்போம். அத மாதிரி அந்த ஊழியர்கிட்ட நாங்கள் உழைப்பை பெற்றுக்கொண்டுட்டோம். உழைப்பை பெற்றுக்கொண்டபடியாத்தான் அதை நாங்கள் செலவுன்றோம். அப்போ அந்த காலத்துக்குள்ள அந்த செலவு நடந்து முடிஞ்சுது. ஆகையால செலவு தான். அப்போ உரிமையை குறைக்க போகுது, -1000. ரைட், உரிமையை குறைக்க போகுது எவ்வளவு, -1000. அது என்னதான், அது சம்பளம் தான், அதுல ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப இந்த சம்பளத்தை செலுத்தி இருந்தால் காசு சொத்துல குறைஞ்சிருக்கும். என்ன, சொத்துல காசுன்றது குறைஞ்சிருக்கும். செலுத்திட்டமோ இல்லை. அப்ப அவன் இனி எங்களை நச்சரிச்சு கொண்டு போறான், சம்பளத்தை தாங்கோண்டு அவனுக்கு கொடுக்கும் வரையும் அது எங்களுக்கு என்ன, பொறுப்பு. அப்ப பொறுப்புக்கள்ல என்ன பிள்ளைகள், +1000. அப்ப என்ன பேர் போடணும், சென்மதி சம்பளம். என்ன போடுவோம் பிள்ளைகள், சென்மதி சம்பளம் வந்து போடுவோம். அப்ப பொறுப்பில கூடி உரிமையில என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அப்ப நாங்கள் இப்ப என்ன பார்த்து நாங்கள் சென்மதி சம்பளம், அல்லது இது என்னன்னு சொல்றது, அட்டுரு. இது தனியா சம்பளத்துக்கு மட்டும் இருக்கும். நீங்க என்ன வகையான செலவென்றாலும் இது இருக்கும் பெரும்பாலும். அதாவது காசாக செலுத்தக்கூடிய காசு அசைவுள்ள செலவுகளுக்கு தான் இந்த இதுகள் இருக்கும். ஸோ சென்மதி சம்பளம் என்றால் அதுக்குரிய பதிவு இப்படித்தான் இருக்க போகுது. ஒன்று என்ன, பொறுப்புகள் கூடும், உரிமை என்ன செய்யும், குறையும். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப நாங்க செலவு கேட்டகரியல் பார்த்துனாங்க. இப்ப செலவு கேட்டகரியலுக்கு எப்படி பதிவு வந்தது. அப்ப நான் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்றேன் பிள்ளைகள், இந்த செலவுகள்ல காசு அசைவுள்ள செலவுகளுக்கு தான் இப்படி 3 கேட்டகரி வரும். காசு அசைவற்ற செலவினங்களுக்கு இப்படி அட்டுரு, முற்பணம், வருமதி அதெல்லாம் பற்றி எல்லாம் கேட்க மாட்டான். அது மாதிரி தான் வருமானங்களையும். அப்ப காசு அசைவுள்ள செலவினங்கள் அல்லது காசு அசைவுள்ள வருமானங்களுக்கு மட்டும்தான் இந்த சென்மதி அட்டுரு எல்லாம் இருக்க போகுது. சொன்ன விளங்கித்தானே. இப்ப ஒரு பெருமானத்தை வந்த செலவுக்கு காசு போகாது. அப்ப நாங்க அதுக்கு சொல்லி கொண்டு போவோம், அட்டுரு பெருமானத்தை வண்டெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்ப காசு அசைவுள்ள செலவினங்களுக்கு மட்டும்தான் செலுத்தினதோ அட்டுருவோ முற்பணமோ வருமதியோன்னு நாங்க என்ன செய்வோம், பார்த்து கொள்வோம். அப்ப இப்ப நாங்க வருமான கேட்டகரியல் பார்த்து செலவின கேட்டகரியலும் பார்த்துட்டோம். அடுத்தது பிள்ளைகள், நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னால், வங்கி கடன் பெறுறதும் வங்கி தவணை கட்டணம் செலுத்துறது, அந்த சோடியை பற்றி பார்ப்போம். என்ன பிள்ளைகள், வங்கி கடன் பெறலும் வங்கி தவணை கட்டணம் செலுத்துதல், அதுக்குரிய கொடுக்கல் வாங்கலும் அதுக்குரிய பதிவும் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். ஸோ கவனிங்க பிள்ளைகள், ஓகே தானே, ரைட். நெக்ஸ்ட் கொடுக்கல் வாங்கல், 13வது கொடுக்கல் வாங்கல்.
வங்கி கடன் பெறல். ரைட் பிள்ளைகள், இந்த வங்கி கடன் பெறல்ண்டா என்ன? லோன். பேங்க்ல லோன் எடுக்கிறீங்க. இந்த பேங்க்ல லோன் எடுத்தால் லோன் என்னவா தான் தருவான்? காசா தான் தருவான். அப்ப முதலாவது சொத்துக்கள்ல பிளஸ் 50,000 என்ன? காசு. சரி, அப்ப காசா லோன் தந்தா மட்டும் சரியோ? இல்லை. பிறகு இந்த லோனை வந்து நீங்க கட்டிக்கொண்டே இருக்கணும். அப்ப லோனை கட்டிக்கொண்டு இருக்கணும் என்றால் அந்த வங்கி கடன் என்ற ஒரு பொறுப்பு உங்களுக்கு வர்றபடியே தானே அந்த லோன் கட்டணும்ன்றதை பற்றி யோசிப்பீங்கள். அப்ப காசும் அதிகரிக்கும், அதே நேரம் பொறுப்புகள்ல என்ன அதிகரிக்கும்? வங்கி கடன் அதிகரிக்கும். என்னவும் அதிகரிக்கும்? வங்கி கடனும் பொறுப்புகள் அதிகரிக்கும். அப்ப ஒரு வங்கி கடன் பெற்றா பிள்ளைகள் சொத்துக்கள்ல பிளஸ் 50,000 காசு, பொறுப்புகள்ல பிளஸ் 50,000 என்ன? வங்கி கடன். சரிதானே? அப்ப வங்கி கடன் பெற்றா இதானே. அந்த வங்கி கடன் காசா வந்தாலும் அது எங்களுக்கு பொறுப்பு பிள்ளைகள், அது எங்களுக்குரிய வருமானமோ அல்லது உரிமையாளரோ இல்லை. அவன் வந்து லோனா திரும்ப தரணும்ன்ற கட்டக்கரியில உங்களுக்கு தாரான். அப்ப அதால சொத்துக்களும் அதிகரிக்கும், அதே நேரம் என்ன செய்யும்? உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ரைட்? ஓகே. அப்ப வங்கி கடன் பெற்றால் அடுத்ததான் நாங்க என்ன செய்யணும்? வங்கி தவணை கட்டணம் செலுத்தணும். என்ன செலுத்தணும்? வங்கி தவணை கட்டணம் செலுத்தணும். ஸோ அதை பற்றி ஒருக்கா பார்ப்போம், இந்த வங்கி தவணை கட்டணத்தை பற்றி. ரைட், வங்கி தவணை கட்டணம். சரி, வங்கி தவணை கட்டணம். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வங்கி தவணை கட்டணம் என்ன? நீங்கள் இந்த பேங்க் லோன் எடுத்தால் அதுக்கு மாசம் மாசம் கட்டுற அந்த கட்டு காசை தான் நாங்க என்ன சொல்றது? வங்கி தவணை கட்டணம். எங்கட மொழி நடையில கட்டு காசு. இப்ப பாருங்க, இந்த ஊர்கள்ல பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வட்டிக்கு வேண்டதை விட பேங்க்ல லோன் எடுத்தா நல்லது, பேங்க்ல லோன் எடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பேங்க்ல லோன் எடுத்தா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் பேங்க்ல லோன் எடுத்தா பிள்ளைகள் அதுக்கும் ஒரு வட்டி இருக்கும். ஆனா நாங்க மாசம் மாசம் கட்டுற அந்த கட்டு காசுல பேங்கின் லோனும் ஒரு பக்கம் கழிவடும், வட்டியும் கழிவடும். அப்ப எங்களுக்கு வட்டியும் கடனும் போறது தெரியாது. இது யார்கிட்டையும் வட்டிக்கு வேண்டினாலோ அல்லது அடைவு வச்சாலோ வட்டி தனியே கட்டுறோம், முதல் கொடுக்க பிரச்சனையா இருக்கும். அப்ப அதாலதான் இந்த லோன் என்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ அதுல கட்டுற ஒவ்வொரு தவணை கட்டணத்திலையும் வங்கி கடனும் குறைய போகுது, அதே சமயம் வட்டியும் குறைய போகுது. அந்த வட்டியை நாங்கள் மீள செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப வங்கி தவணை கட்டணத்துக்கு 2 பேர் இருப்பினோம். ஒன்று அந்த காலப்பகுதிக்குரிய வங்கி கடன் வட்டியும், மற்றது என்ன? வங்கி கடன் வட்டியும் மற்ற வங்கி கடன் ஒரு பகுதியும். இந்த காலப்பகுதிக்குரிய வங்கி கடன் வட்டியும் மற்றது என்ன? வங்கி கடன் ஒரு பகுதியும். அப்ப இத ஒவ்வொரு தவணை கட்டணம் செலுத்தினோம் என்றால் அப்ப அங்க வங்கி கடன் கொஞ்சம் குறைய போகுது, அதே சமயம் வங்கி கடன் வட்டியும் என்னதான் செய்ய போகுது? குறையத்தான் போகுது. அல்லது இந்த வட்டியை வந்து நாங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்க போகுது. சரிதான பிள்ளையார்? ஸோ நாங்கள் அந்த வகையில கணக்கை பார்ப்போம். ரைட், ஓகே. அப்போ வங்கி தவணை கட்டணம் என்றதுக்கு பிள்ளையார் போட்ட பாருங்க, 2 விஷயம் இருக்க போகுது. என்ன? ஒன்று வங்கி கடன் வட்டி, மற்ற என்ன? வங்கி தவணை கட்டணம். அவ பாருங்க பிள்ளையார், அப்போ வங்கி தவணை கட்டணத்துக்கு வட்டி, மற்றது என்ன இருக்க போகுது? வங்கி கடன் ஒரு பகுதி. சரி, அப்ப இப்ப பாருங்க, ஒரு வங்கி தவணை கட்டணம் செலுத்துறோம் 1500, இதுல வட்டி 500. அப்ப மீள செலுத்தப்படுற வங்கி கடன் எவ்வளவாக இருக்கும்? 1000ஆக இருக்கும். அப்ப இந்த வங்கி தவணை கட்டணத்தை இப்படி 2 பேர் இருந்தா இப்படி பிரிச்சு பாருங்க பிள்ளையார் வடிவா. ஒரு வங்கி தவணை கட்டணம் சொல்றாங்க 1500, அதுல வட்டி 500 என்றால் அந்த 1500 செலுத்தியக்க வட்டி 500 என்ற செலவு குறையும், வங்கி கடன் என்ற பொறுப்பு 1000 குறைய போகுது. அப்ப இப்படித்தான் இதுக்குரிய பதிவு வரப்போகுது. அப்ப என்ன கொடுக்கல் வாங்கல் என்றால், வங்கி தவணை கட்டணம் செலுத்தியது, வங்கி தவணை கட்டணம் செலுத்தியது 1500.
என்ன வங்கி தவணை கட்டணம் செலுத்தியது எவ்வளவு பிள்ளைகள் 1500. அப்ப இதுக்கு எப்படி பதிவு வரப்போகுதுன்னா செலுத்தியது காசாக. அப்ப சொத்துக்கள்ல மைனஸ் 1500 பிள்ளைகள் காசு. இதுல பாருங்க 1500 செலுத்தினாலும் 500 வட்டி. வட்டி என்றது என்ன? ஒரு செலவீனம். அப்ப உரிமையை குறைக்கும். அப்ப உரிமையில மைனஸ் 500 என்ன? வங்கி கடன் வட்டி. மிச்சம் 1000 என்ன? வங்கி கடன் ஒரு பகுதியாக இருக்க போகுது. அப்ப வங்கி கடன் மீள செலுத்தப்படுகின்றது. அப்ப ஒரு பொறுப்பு குறைய போகுது. அப்ப பொறுப்புகள்ல மைனஸ் 1000 வங்கி கடன். பொறுப்புகள் என்ன செய்ய போகுது? 1000 குறைய போகுது. என்னவா குறைய போகுது? வங்கி கடனா குறைய போகுது. அப்ப இதுதான் ஒரு வங்கி தவணை கட்டணம். ஏன்னா வங்கி தவணை கட்டணம் செலுத்தி இருந்தால் அந்த ஒவ்வொரு வங்கி தவணை கட்டணத்துக்கு என்ன இருக்க போகுது? வட்டியும் இருக்க போகுது, வங்கி கடன்ட ஒரு பகுதியும் இருக்க போகுது. அப்ப அதால நாங்க செலுத்த அந்த வங்கி தவணை கட்டணம் என்ற செலவண்ட வங்கி தவணை கட்டணம் என்ற காசா போகுது. அப்ப சொத்துக்கள்ல அவ்வளவு மைனஸ் காசுல. ஆனா அதுல எவ்வளவு வட்டியோ அது உரிமையை குறைக்கும். பிகாஸ் வட்டி ஒரு செலவு. மிச்சம் வங்கி கடன் மீள செலுத்தலாக இருக்க போது மிச்சம் அப்படியே பொறுப்புகளை மைனஸ் பண்ணும். சரியான பிள்ளைகள்? அப்ப இதுதான் வங்கி தவணை கட்டணம் செலுத்தினால் அதுக்குரிய கணக்கீட்டு சமன்பாட்டு பதிவாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது நாங்க பார்க்க போற கொடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு ஆதனம் பொறி உபகரணத்தை கொள்வனவு செய்யறது. இப்ப முதலாவது ஆதனம் பொறி உபகரணத்தை நான் என்னவா சொன்னான்? மூலதனமாக போடுறது சொன்னான். இப்ப நான் சொல்ல போறேன் கொள்வனவு செய்யறேன். நாங்கள் இப்ப கடனுக்கோ காசுக்கோ கொள்வனவு செய்யறோம். ஏதாவது ஒரு ஆதனம் பொறி உபகரணம், அதாவது நடைமுறை எல்லா சொத்தோண்ட கொள்வனவு செய்யறதை பற்றி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியான பிள்ளைகள்? அப்ப அது என்னவா? கடனாவும் கொள்வனவு செஞ்சாலும் சரி, காசா கொள்வனவு செஞ்சாலும் சரி, அதை பற்றி பார்க்க போறோம். சரியானோ? அப்ப பாருங்க பிள்ளைகள், ரைட். அப்ப அடுத்த கொடுக்கல் வாங்கல் என்ன சொல்றேன் என்றால் 20,000 பெறுமதியான 20,000 மோட்டார் வாகனம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. மோட்டார் வாகனம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. சரியான விடையால் 20,000 மோட்டார் வாகனம் என்ன செய்யப்பட்டது? கொள்வனவு. சரி, இந்த 20,000 பெறுமதியான மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால் தனியே சும்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னத்துக்கு தான் அதை கொள்வனவு செஞ்சிருப்பாங்க? காசுக்கு தான் கொள்வனவு செஞ்சிருப்பாங்க. அப்ப 20,000 மோட்டார் வாகனத்தை நீங்க காசுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தால் 20,000 காசு வெளியில போகும், மோட்டார் வாகனம் உள்ள வரும். அப்ப சொத்துக்கள், அப்ப காசும் சொத்துத்தான், மோட்டார் வாகனம் சொத்துத்தான். அப்ப சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைய போகுது. அப்ப சொத்துக்கள்ல பிளஸ் 20,000 பிள்ளைகள். எம்பி என்ன? மோட்டார் வாகனமா, மோட்டார் வேன். அப்ப அது என்ன? மோட்டார் வாகனமா கூட போகுது. 20,000 சொத்துக்கள்ல குறைய போகுது என்ன? காசு. என்ன? காசு. ஏன்? காசை கொடுத்து மோட்டார் வாகனத்தை வேண்டிக்க 20,000 காசு குறைஞ்சு 20,000 மோட்டார் வாகனம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. அப்ப இப்படித்தான் இதுக்குரிய பதிவு இருக்கும். ஆனா இந்த சொத்துக்கள்லையும் மோட்டார் வாகனம் நடைமுறை எல்லா சொத்துக்களையும் காசு, நடைமுறை சொத்துக்களையும் வரப்போகுது. சரிதான பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 20,000 என்ன? இந்த மோட்டார் வாகனத்தின கடன் கொள்வனவை பற்றி பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், 30,000 தளபாடம் என்ன? பிபி ஆதனம் பொறி உபகரணத்தின் கடன் கொள்வன 30,000 தளபாடம் கடன் கொள்வனம். அப்ப கடனுக்கு கொள்வனம் செஞ்சா இவரை கொண்ட கடன் கொடுத்தோர்ல போடலாமோ? இல்லை. நான் உங்களுக்கு சொன்னா கடன் கொடுத்தோர்ல நாங்கள் போடணும் என்றால் அது இருப்புக்களை கொள்வனவு செய்யறால மட்டும்தான் கடன் கொடுத்தோர்னு சொல்றது. அப்ப தளபாடத்தை கொள்வனவு செஞ்சோம் என்றால் அல்லது அந்த ஆதனம் பொறி உபகரணங்களை நாங்கள் ஒரு கொள்வனவு செஞ்சோம் என்றால் அவரை நாங்கள் தளபாட கடன் கொடுத்தோர் அல்லது மோட்டார் வாகன கடன் கொடுத்தோர் என்ற கேட்டகரிக்கு தான் அடக்கணும். அவன் ஒரு நீண்ட கால கடனுக்கு வரப்போகுது, நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு அவர்.
அப்ப இப்ப தளவாடத்தை கடனுக்கு வேண்டிக்க தளவாடம் வரப்போகுது. அதே நேரம் தளவாட கடன் கொடுத்தோர் என்ன செய்ய போறார்? தோன்ற போறார். என்ன அப்ப சொத்து கூடும், அதே நேரம் பொறுப்பும் என்ன செய்ய போகுது? கூட போகுது. சொத்து யாரா கூட போகுது? தளவாடம் என்ற சொத்து கூட போகுது. பொறுப்பு யாரா கூட போகுது? தளவாட கடன் கொடுத்தோர் என்ற ஒரு பொறுப்பா கூட போகுது. சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்ப பதிவை பாருங்கோ. ரைட். சொத்துக்கள்ல பிளஸ் 30,000 பிரேக்கெட்டுக்கு என்ன? தளவாடம். பொறுப்புகள்ல பிளஸ் 30,000 என்ன? இதுலதான் இருக்குது விஷயம். தளவாட கடன் கொடுத்தோர் பிளஸ் 30,000 என்னண்டு? தளவாட கடன் கொடுத்தோர் என்று போடும். சரியான விளையாள்? ரைட். அடுத்த கேட்டகரி. அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து பெருமான தேய்வுக்கு என்ன மாதிரி பதிவு? பெருமான தேய்வு. பெருமான தேய்வுண்டா என்ன? ஒரு ஒரு ஆதனம் பொறி உபகரணத்தை நாங்கள் பாவிக்க அதுன்ற பெருமதி குறைவடைந்து கொண்டு போறதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? பெருமான தேய்வுன்னு சொல்லி கொள்றோம். அப்ப பெருமான தேய்வால வந்து அந்த சொத்தின் பெருமதியும் குறைய போகுது. அதே சமயம் பெருமான தேய்வு எங்களுக்கு ஒரு செலவு. ஏன்னா பெருமான தேய்வால அந்த குறித்த சொத்து, அந்த நடைமுறை எல்லா சொத்து, அந்த ஆதனம் பொறி உபகரணம் அதன் பெருமதியும் குறைய போகுது. அதே சமயம் அது எங்களுக்கு ஒரு செலவாகவும் இருக்கும். அப்ப ஒரு பெருமானத்தை வந்தால் என்ன? சொத்துல மைனஸ், உரிமையில மைனஸ். சொத்துல ஏன் மைனஸ்? ஆதனம் பொறி உபகரணத்தின பெருமதி குறையுது. பெருமதி குறைகிறபடியா தான் அவருக்கு பேர் பெருமானத்தை. அப்ப அதால சொத்துல மைனஸ். உரிமையில ஏன் மைனஸ்? அது ஒரு செலவு. என்ன? அது ஒரு செலவுண்டபடியா உரிமையை குறைக்கும். அவ பாருங்க பிள்ளையார் பதிவை. சொத்துக்கள்ல மைனஸ் 1000. இதுல நாங்க என்னென்னு பாவிக்கணும்? இப்ப தளவாடம் வேண்டா தளவாடம். அப்ப ஆதனம் பொறி உபகரணத்தை தான் பாவிக்கணும். உரிமையில மைனஸ் 1000 அது செலவு தானே. அப்ப அதுல போய் பெருமானத்தை வந்து போடுவோம். அதுல போய் எப்படி போடுவோம்? பெருமானத்தை வந்து போட்டுக்கொள்ளும். ஸோ இதுதான் இதுக்குரிய பதிவா இருக்கும். என்ன பிள்ளையா? சொத்துக்கள்ல மைனஸ் 1000, பொறுப்புகள்ல என்ன? உரிமையில மைனஸ் 1000. என்னத்துக்கு ரெண்டா என்னத்துக்கு கணக்கெட்டு சமன்பாடு பதிவு? பெருமான தேய்வுக்கு கணக்கெட்டு சமன்பாடு பதிவாக இருக்கும். ஓகே. அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் என்றால் அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன். சரி பிள்ளை, இந்த அறவிட முடியா கடன் சொன்ன உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பேர் மாத்தியாச்சு, இப்போ மறவிட முடியாத கடன் சொன்னா. ஓ, பேர் மாத்தியாச்சு. இப்ப அதுக்குரிய பேர் என்னன்னா வியாபார வருமதியாளர் மதிப்பு குறைப்பு நட்டம். அதுதான் இந்த அறவிட முடியாத கடனுக்கான பேர். ஆனா முந்தைய காலத்துல இருந்து அது அறவிட முடியாத கடன் தான் பாவிக்கிறாங்க. சில நேரங்கள்ல இந்த எக்ஸாம் பேப்பர்கள், பாஸ் பேப்பர்கள் இப்ப வரைக்கும் அறவிட முடியாத கடன் என்று பாவிக்கிறதும் இருக்கு. ஆனா அது 2019ஆம் ஆண்டு 7 நீளமே இதெல்லாம் மாத்தி இதால ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து பதங்கள்ல பிரச்சனை. சரி, ஆனா இப்பவும் சில பேப்பர்கள் அறவிட முடியாத கடன் என்று பாவிக்கிறாங்க, பாஸ் பேப்பரும் உட்பட. அப்ப அறவிட முடியாத கடன் 1000. இப்ப அறவிட முடியாத கடன் என்ன? அதை பாருங்க. இப்ப ஒரு கடன் பட்டோன் ஒருத்தன் எங்களுக்கு காசு தரணும். அந்த கடன் பட்டோன் முறிவடைந்தவராக கருதுறதான் சொல்றது கடன் பட்டோ அறவிட முடியாத கடன். முறிவடைந்தவர் என்ன? பொருளாதார ரீதியாகவோ மன ரீதியாகவோ முறிவடைந்தவராக இருத்தார். அவர்கிட்ட என்னதான் காசம் மீள வேண்டியலாத என்ன நிலைமை, அல்லது அவர்கிட்ட மரணம், அல்லது சித்த சுவாதீனமற்றதாக இருத்தல், அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அந்த பணத்தை பெற முடியாத நிலையை தான் என்னன்னு சொல்றது அறவிட முடியாத கடன். அப்ப அறவிட முடியாத கடன் எங்களுக்கு ஒரு செலவாக இருக்கிற நேரம் அது கடன் பட்டோரையும் என்ன செய்ய போகுது? குறைக்க போகுது. ஏன்? அவன்கிட்ட இனி வேண்டியலாடா என்று செலவாக்கி விடுறது அவன்கிட்ட மீதிய. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பாருங்க பிள்ளைகள் எப்படி பதிவுண்டு. அப்ப சொத்துக்கள்ல மைனஸ் 10,000 என்ன? கடன் பட்டோன். இது ஒரு செலவெல்லோ. அப்ப உரிமையில மைனஸ் 10,000 என்ன செலவு? அறவிட முடியா கடன். என்ன பிள்ளைகள்?
அறவிட முடியா கடன். அப்போ இதுவும் ஒரு கடன் தான். ஒரு அறவிட முடியா கடன் என்றால் இதுவும் ஒரு செலவு பிள்ளைகள். கடன் சொல்லி போட செலவுன்னா என்ன? ஒரு கடனை அறவிட முடியா போகுது, அதை நாங்கள் செலவாக பதிவளிக்க போகிறோம். அப்போ அது சொத்துக்களை இல்லை கடன் பட்டோனையும் குறைக்கும் உரிமையில் என்னண்டு அறவிட முடியா கடன் என்ற ஒரு செலவாக பிரதிப்படுத்தும். அப்போ அதால் சொத்தும் குறையும் உரிமையும் குறையும். இதுதான் அறவிட முடியா கடனுக்குரிய பதிவு. அப்போ இன்றைக்கும் சில பல கொடுக்கல் வாங்கலுக்குரிய பதிவுகள் பார்த்துட்டோம் பிள்ளைகள். இன்னும் ஒரு 4-5 கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குது. அது மற்றது கழிவுகள்கிட்ட வகை என்றதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் பிள்ளைகள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.